பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பத்திரிகை சந்திப்பு எதுக்காக அப்படின்னா, கடந்த 6ஆம் தேதி தமிழக நீதி கட்சி மாநாட்டில் பெருந்துறையில மக்களோடு நாம் இயக்கம், தமிழக நீதி கட்சி மற்றும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் இணைந்து தயாரித்த மக்கள் அதிகாரம் என்ற தேர்தல் கையேடை வெளியிட்டிருந்தோம். இந்த தேர்தல் அறிக்கை கையேடை தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர்களிடம் இதை கொடுத்திருந்தோம். அப்பவே இதை படிச்சு பார்த்த அருண்ராஜ் அவர்கள் ஒரு 4 திட்டம் நல்லா இருக்குது, இதை நாங்கள் செயல்படுத்துறோம், உங்களோட அனுமதியோட செயல்படுத்துறோம், தலைமையில் இதை கொண்டு போய் சேர்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுவரைக்கும் எந்த அழைப்பும் வரல. நாங்க கொடுத்த அடுத்த நாளே இந்த திட்டங்களை எடுத்து விஜய் அவர்கள் வெள்ளூர் பொதுக்கூட்டத்திலையும் நேற்று மகளிர் தின பொதுக்கூட்டத்திலையும் எங்களோட திட்டங்கள் 3 திட்டங்களை பேசியிருக்காரு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. எங்களோட திட்டங்கள் எங்களோட அனுமதி இல்லாம திருடப்பட்டிருக்குன்றதா உண்மை. இது சம்பந்தமா தமிழக வெற்றி கழக தலைமை உடனடியாக இதுக்குண்டான தீர்வு காணணும், இதுக்குண்டான பதில கூறணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்க எங்களோட தேர்தல் அறிக்கை குழுவோட கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்க தயாரா இருக்கோம். உங்களை அழைச்சி பேசணும். அப்படி இல்லைன்னா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை தயாரா இருக்கோம். பேசி நாங்க முடிவெடுப்போம். நான் தமிழக நீதி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கரன் பேசுறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, தமிழக அரசியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 70 வருஷமா மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் கற்பிக்கக்கூடிய ஒரு அரசியலாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் கொள்கைகளையும் கோட்பாடுகளும் தான் அந்த கட்சியினுடைய மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்ததனுடைய கட்சியை உணர்த்தக்கூடிய மக்களுக்கான கட்சியா அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு சில கட்சிகள் மக்கள் நலனை பிரதானமாக கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், இந்த மண்ணுக்காக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம மற்ற கட்சிகள் என்ன தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, மற்ற தலைவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காப்பி அடிக்கிறதாக இருக்கட்டும், நம்பிக்கை மோசடி செய்யறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எடுத்து ஏதோ தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை போல வெளியில விடுறது அப்படிங்கிறது மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இந்த செயல் ஜனநாயக அடிப்படையிலும் பார்த்தாலும் சரி, ஒரு மக்கள் மன்றத்தின் முன்னும் பார்த்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு மற்ற அமைப்புகளிலிருந்து வாங்கக்கூடிய தேர்தல் அறிக்கையும் மற்ற நபர்களிடம் வரக்கூடிய விஷயத்தை காப்பி அடிச்சு பண்றதுங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரஸ் மீட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு அந்த தேர்தல் அறிக்கை கையேடு, இந்த கையேடு பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள், குறிப்பா மக்களோடு நாம் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் மனோகர் அவர்களாகட்டும், உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் தேக்கமலையாக இருக்கட்டும், தமிழக நீதி கட்சியினுடைய நிறுவனர் மக்கள் சேவகர் வாழவந்தியார் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய கட்சிகள் இதை டிஸ்கஸ் பண்ணி நிறைய அரசியல் வல்லுநர்கள் கலந்து கொண்டு மக்களோடு களத்துல போய் அந்த கள ஆய்வு செய்து பொலிட்டிக்கல் கூடிய அந்த மாதிரி நிபுணர்களுடைய கலந்து ஆலோசிச்சு பல நீண்ட நெடுங்காலமாக மக்களுக்கு தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு செயல் திட்டங்களை உருவாக்கப்பட்டதுதான் இந்த மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற தேர்தல் கையேடு. இதற்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு காப்பி எடுக்கிறதோ இல்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ விஷயம்லாம் இல்லை. நேரடியா பல வல்லுநர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக கள ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கள ஆய்வு செஞ்சு மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் எதிர்பார்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற தேர்தல் அறிக்கை கையேடு. இந்த அறிக்கை கையேடு பாத்தீங்கன்னா நம்முடைய மக்களோடு நாம இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் மனோகர் அவர் சொன்னது மாதிரி கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழக நீதி கட்சியினுடைய முதல் அரசியல் மகிழ்ச்சி மாநாட்டுல மக்கள் சேவர் வாழவந்தியார் அவர்கள் தலைமையில இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இதற்கு பாத்தீங்கன்னா தமிழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தலைவராக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கேசி கருப்பணன், சோப்பு வெங்கடாசலம் அவர்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய முன்னிலையில வெளியிடப்பட்ட விஷயம்தான். இது கையேடினுடைய என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாடு தமிழ்நாடு எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள்
வரக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து ஒரு நல்ல செயல் திட்டத்தை எடுத்துட்டு போறது இல்ல, தேர்தல் அறிக்கை வெளியிறது இல்ல, எல்லாம் வெறும் இலவசம் இலவசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல அரசியல் களம் அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளால முடிகிற விஷயத்த நமக்கு வாய்ப்பு கிடைச்சா செய்வோம். சப்போஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களும் இல்ல அந்த அதிகாரத்தை தரக்கூடிய தலைவர்களும் இந்த அரசியல் கட்சிகளும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தலைவர்களையும் சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கையினுடைய குழு ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணி அவர்களை சந்திச்சு அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து எல்லா தலைவர்களையும் சந்திச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி கொடுக்கிற பட்சத்துலதான் கடந்த மாதத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக கூடிய ஒரு நம்ம அருண்ராஜ் அவர்கள்ட்ட வந்து சந்திச்சு குழு தலைமையில ஒப்படைச்சாங்க. அப்போ அவங்க பேசப்பட்ட ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்பாடு என்ன அப்படின்னா, நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகளை இதை கொடுக்குறோம், நீங்க அதை வந்து செயல்படுத்தணும், முறையா செயல்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கூட்டமைப்பாகும். அந்த கூட்டமைப்பின்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்க ஒத்த கருத்து இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு, அரசியல்ல வந்து பிரதிநிதித்துவம் அதிகார பகிர்வும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை நீங்க அமல்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குழுவினுடைய முழு ஒப்புதலையும் பெற்ற பிறகுதான் இதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதா என்னோட உடன்படிக்கையா இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கையை நாங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்பி இருந்த காலகட்டத்தை தான் வேலூர்ல வந்து அவரோட தேர்தல் அறிக்கையில ஒரு திட்டத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கும் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்த காலகட்டத்துல மீண்டும் மீண்டும் நேற்று நடந்த மகளிர் கூட்டத்திலும் சரி அப்படியே அந்த காப்பியை வந்து இந்த குழு மக்கள் அதிகாரம் தேர்தல் அறிக்கையினுடைய தயாரிப்பு குழுவினுடைய எந்த விதமான ஒப்புதலும் பெறாம அழைச்சு பேசாம உடன்படிக்கையை மீறி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதுங்கிறது மிகுந்த ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலா தான் நாங்க பாக்குறோம். இது ஒரு நாகரிகமான அரசியலுக்கும் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கும் சரியா இருக்கும் நாங்க நம்பல. இது வந்து இந்த ஒரு தவறு அருண்ராஜ் அவர்களுடைய சேருமா அல்லது கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை சேருமா இல்ல பொதுச் செயலாளர் சேருமா, இது யாருடைய கண்ணோட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் தவறுதலான விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல. இந்த பொறுத்த வரைக்கும் இதற்கு உடனடியாக தலைவர் அவர்களும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசிச்சு இதுக்கு முறையான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் அதிகாரம் தேர்தல் கையேடு தயாரிப்பு குழுவினுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. இதை வந்து வெகு சிறையில ஒரு 2 நாட்களுக்குள்ள இதுக்கான ஒரு தீர்வு காணணும். இந்த குழுவை அழைச்சு கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அடங்கிய அந்த குழு உயர்மட்ட குழு இந்த மக்கள் அதிகாரம் இந்த தேர்தல் அறிக்கை கையேட்ட குழுவை அழைச்சு பேசணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. ஒருவேளை இதை தவறும் பட்சத்துல கண்டிப்பா அடுத்த கட்டத்துல என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த எங்களுடைய குழுவோட ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கலாம்னு. என் பேர் பாஸ்கரன், தமிழக நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர்.